சந்தனம் காமெடி வந்து அந்த இடத்துக்கு படத்துலேயே வந்து ஒர்க் அவுட் ஆகல. அவர் நல்ல கவுண்டர் கொடுக்குற இல்லாமல் எதுவுமே சிரிப்பு வரல. ஹாரர் வந்து ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொல்ல முடியும். அழகழகான ஹீரோயின்லாம் போட்டிருக்காங்க, என்ன போட்டுருமே வந்து ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்ல முடியும். ஏன்னு கேட்டேன்னா அந்த கண்டென்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்கு ஒட்டாத கண்டென்ட்டாக இருக்குது. ஒரு ரிவ்யூவர்ஸ் வந்து படம் பார்த்துட்டு நல்ல படமாக இருந்தால் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் ஓடாததை தடுக்க முடியாது. நல்லா இல்லாத படத்தை நல்லா இருக்குன்னு சொன்னால் கூட ஓடாததை தடுக்க முடியாது. நல்ல படத்தை வந்து நல்லா இல்லைன்னு சொன்னால் கூட ஓடுறதை தடுக்க முடியாது. இந்த ஒரு கண்டென்ட்டை வச்சு பேஸ் பண்ணி எடுத்ததுனாலே நம்ம தெரியல மனசுக்கு ஒட்டலை. அது என்னென்னா நம்ம வாழ்வாதாரத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அதில் காமெடியான விஷயங்கள் நிறையா இருக்குது. அந்த காமெடியை வச்சு பண்ணாமல் சும்மா தேவையில்லாமல் இந்த சப்ஜெக்டுக்குள்ளே வந்ததுனாலே நம்ம தெரியல மனசுக்கு ஒட்டவே இல்லை. அவங்க போட்ட எஃபர்ட் எல்லாம் வீணாகவே போயிடுச்சுன்னு நம்ம சொல்ல முடியும். என்ன சொல்கிறது, ஒன் டைம் வாட்சபிள் மூவி. நீங்களே சொல்லுங்களேன், நம்ம ஜிவிஎம்லாம் காமெடி பண்ணால் ஒர்க் அவுட் ஆகுமா? நீங்கள் சொல்லுங்கள். செல்வராகவன் பண்ணால் கூட ஓரளவு ஒர்க் அவுட் ஆகும். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரராக உட்காந்து பண்ணுறாரு. அவரோட ரோல் கரெக்டாக இருக்குது. ஆனால் ஜிவிஎம் இந்த படத்துக்கு தேவையில்லை. ஒரு மீம்ஸ் பார்த்தோம் இல்லையா, நீங்கள் வந்து எவ்வளோ கடை இருக்குது நாங்களாவது அடைச்சி வச்சுருவோம், தயவுசெய்து இந்த மாதிரிலாம் நடிக்காதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த படத்துக்கு ஜிவிஎம் தேவையே இல்லை. கண்டென்ட்டை வந்து நம்ம இவ்வளோ பேர் பொருட்செலவு பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். என்ன பாட்டு? இல்லை, பாட்டு அந்த பாட்டு இல்லை. அந்த பாட்டு இல்லை. அந்த வேலையை தப்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டை வச்சுருந்தா மட்டும் பெருசாக போயிருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அதே சொல்லணும். ஒன் டைம் வாட்சபிள். டெக்னிக்கலாக நல்லா இருக்குது. 4.5 கொடுப்பேன் அவுட் ஆஃப் 10.